வெல்கம் டு த மக்கள் சேவை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தொலைஞ்சி போச்சு, என்கிட்ட இல்லை, நான் பதிவு பண்ணனா இல்லையானே தெரியல அப்படின்றவங்க எப்படி திரும்ப அந்த ஐடியா வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்களா இல்லையானே தெரியாது. 10th முடிச்சிட்ட உடனே சில ஸ்கூலில் ஸ்கூல்லே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல, ஸ்கூல்லேயும் கொடுக்கறதில்ல. ஸோ அவங்க வெளியில் பண்ணலாமா இல்லை ஸ்கூலில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூலில் போய்ட்டு கேளுங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையான்னு. இன்கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணனா உங்களுடைய கம்ப்யூட்டர் சென்டர் பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி நான் அப்ளை பண்ணிட்டேன், என்னுடைய நம்பர்லாம் தொலைஞ்சிடுச்சுன்னா நேராக எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு உங்களுடைய மார்க் ஷீட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களே அந்த நம்பரை எடுத்து தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஆன்லைனில் எல்லாமே பதிவு பண்ணிக்கலாம். ரெனியூவல் பண்ணுறது அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.